ஒரு பெண்மணி ஞாபகம் வச்சாங்களாம், எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா எங்கள் மஹல்லா பேசுமாவை மிம்பரில் நிற்க வச்சு கொட்டடிக்க வைப்பேன்னு சொல்லி. எப்படி ஞாபகம் பாருங்க. அந்த அம்மா என்ன ஞாபகம் வச்சுச்சோ, என்ன நினச்சோ, அல்லாஹு தாலாவும் அந்த பொம்பளைக்கு ஆம்பளை பிள்ளையை கொடுத்துட்டான். இப்போ ஞாபகத்தை நிறைவேற்றணுமே. என்ன ஞாபகம் வச்சாலும் நிறைவேற்றியாலும் கட்டாயம். இப்போ ஆண் குழந்தை பிறந்தாச்சு, இப்போ இமாமை மெம்பரில் நிற்க விட்டு கொட்டடிக்க வைக்கணும். என்ன செய்கிறதுன்னு சொல்லி இமாமுடைய மனைவிட்ட போய் அந்த அம்மா சொல்லிச்சு, தோழி எனக்காக ஒரு காரியம் செய்யணும். என்னம்மா காரியம்? எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தாச்சுன்னா உங்கள் வீட்டுக்காரரை நான் மெம்பரில் நிற்க விட்டு கொட்டடிக்க வைப்பேன் அப்படின்னு ஞாபகம் வச்சாங்க. அந்த அம்மாவும் நான் என்னமோ நினச்சி இது பெரிய காரியமோ, இது எவ்வளோ சின்ன காரியம், இது தான் ஆக்கணும், இது நான் சாதாரண விஷயந்தான், நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க. அது இமாமும் இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு போனார். அந்த அம்மா சாப்பாடு போடும்போதே சொன்னாங்க, நீங்கள் என் தோழிக்காண்டி ஒரு காரியம் செய்யணும், ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? துவா செய்யணுமா, துவா செய்யணுமா, அல்லது வேறு எதுவும் பண உதவி செய்யணுமா? இல்லைங்க, எங்கள் ஆம்பளை பிள்ளை பிறந்தாச்சுன்னா இப்படி கொட்டடிக்குன்னு சொல்லி ஞாபகம் செஞ்சுருக்காங்க. நாளை வெள்ளிக்கிழமை நீங்கள் மெம்பரில் ஒரு 5 நிமிஷம் கொட்டடிக்கணுங்க. உடனே அவர் சொன்னால், நீ என்ன வேலை பார்த்த? ஏன், நான் ஒரு பெரிய பள்ளியாசல் இமாமாக இருக்கேன், அங்கே பயான் செஞ்சாலே யாரை இப்போ 4 பேர் குறை சொல்லுவாங்க, இதில் நான் கொட்டடிச்ச என்ன அவன் என் பிழைப்புக்கு வேட்டு வைக்கிறிய அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பொம்பளை அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் தோழிக்காடு நீங்கள் இதை கூட செய்ய மாட்டீங்களா, நீங்கள் என்ன மனுஷன் அப்படின்னு சொன்ன உடனே அழ ஆரம்பித்த உடனே அவர் இமாமு சரி அவர்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க நம்ம ஏன் சண்டை, நம்ம ரெண்டுக்குள்ளே ஏன் சண்டை பிரச்சனை, சரி நான் அடிச்சிடறேன்னு சொல்லி மறுநாள் நினச்சிதார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொட்டோடு வந்தார். மக்கள்லாம் ஒரு ஆச்சரியத்தில் பார்த்தாங்க, என்னடா எப்போது ஹொத்பா கிதாப்போடு வருவார், இன்றைக்கி கொட்டோட வராரு அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தாங்க. ஒன்றும் கேட்கலை. இருந்தாலும் ஒரு ஆலிம் என்ன செய்வார்னா, ஒரு அறிவாளி, ஒரு அறிவார்த்த முறையில் தான் பேசுவார். அன்னைக்கு என்ன செஞ்சார், சப்ஜெக்டையே மாற்றி கல்யாண சப்ஜெக்டை பேசினார். கல்யாணத்தை பாருங்கள், எத்தனையோ ஆடம்பரங்கள் நடக்குது, அனாச்சாரங்கள் நடக்குது, மேலதாளங்கள்லாம் அடிக்காங்க. எனவே கல்யாணத்தை கொட்டு இப்படியும் அடிக்கக்கூடாது அப்படியும் அடிக்கக்கூடாதுன்னு அடித்து காட்டினாராம். அந்த அம்மாவை நிமிஷத்துக்கு நிறைவேற்றியாச்சு.